ஆர்யா நாபிக் சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறாப்படி பஜ்ஜி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது கத்திரிக்காய் சாப்பிட்டா, இதயத்துக்கெல்லாம். அது கூட ஒரு வேறு வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி பஜ்ஜி சுடலாம். இப்போ வந்து ஒரு கப் மாவு போட்டு, கடல மாவு அரிசி மாவு கொஞ்சம் கலந்து, மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டு கலக்கணும். கொஞ்சம் தான் கலக்கணும். அது கூட மிளகு பொடி போட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் ஊறுச்சுன்னா, அப்புறம் எப்போ போல் பஜ்ஜி எண்ணெய் காய வச்சு பஜ்ஜி ஒவ்வொன்றா தவட்டி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பஜ்ஜியே சாப்பிட்றதுக்கு இது ஒரு இது வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இது பஜ்ஜி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், செஞ்சு காட்டுறோம். ஒரு கப்பு கடல மாவு, ஒரு கப் கடல மாவு எடுத்துட்டோம். கொஞ்சமாக அரிசி மாவு, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் ஒரு அரை கப். ஒரு அரை கப்பு போட்டிங்கன்னா போதும் அரிசி மாவு. சோடா உப்பு சும்மா ஒரு இது போட்டிங்கன்னா போதும், ஏன்னா நிறைய போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போதும். காரமெல்லாம் அளவாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். பெருங்காயம் போட்டால் வாய்வெல்லாம் இருக்காது. கொஞ்சம் 2 இது நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். இது 10 நிமிஷம் ஊறணும். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இந்த கத்திரிக்காய் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் வரும். இப்படி தான் வரும், பார்த்துக்கோங்க. பண்ணிட்டோம் பாருங்கள். உருளைக்கிழங்கு இதெல்லாம் இப்படி எண்ணெயில் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து முக்கி அப்படி போட்டோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி பஜ்ஜியே சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காயெல்லாம் உடம்புக்கு நல்லது. இந்த வெங்காயமும் செதுக்கி வச்சுக்கு பாருங்கள். ஒரே ஐட்டம் செய்கிறதுக்கு மாற்றி வடச்சட்டி வெட்டி அடுப்பத்தை வைக்கும் பாருங்கள். எண்ணெய் அடுப்பு காஞ்சிடு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடச்சட்டியில் ஒரு அளவான எண்ணெய் போதும், ஜாஸ்தியெல்லாம் இல்லை. போட்டு 2 சுற்றி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாள் எடுத்து மாவை முக்கி அப்படி போட்டிங்கன்னா நல்லா தடவி குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு தானே. இதே மாதிரி தான் கத்திரிக்காயும் வேணும். 1 போடலாம். 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், 2 கத்திரிக்காய் போடலாம். செவந்துருச்சு, திருப்பி போடுறோம். சின்னதாக இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு கடைகளில் வாங்கி கொடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வேணாலும் தக்காளி சட்னி அரைச்சி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், செவந்துருச்சு, எடுக்கிறோம். செவந்துருச்சு பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். புதுசு நல்லா அழகாக வருது பாருங்கள். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயமாக 2 தான் போட முடியும். வந்துருச்சு, திருப்பி போடுறோம். வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம்
வெங்காய பஜ்ஜியும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் செவந்துருச்சு, எடுக்க போகிறோம். வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது 3 செஞ்சுருக்குறோம் பாருங்கள். அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. குளிர் காலத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும், காஃபியோடு சாப்பிட்றதுக்கு. குழந்தைகள் வந்ததையும் ஸ்கூல் விட்டு வந்ததையும் செஞ்சு கொடுக்கலாம். 10 நிமிஷத்து வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.